கண்டிப்பாக. குறிப்பாக தாவேக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தகவல் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அரசின் முதல் முறையான நிதிநிலை முழு முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் மக்களின் வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு, தொழில் முதலீடு, கல்வி, சுகாதாரம், இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் புதிய திட்டங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அமைச்சரவை கூட்டம் நிறைவடைந்து இருக்கிறது. குறிப்பாக இதற்காக கடந்த சில நாட்களாக பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர்ந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக இதில் துறைகளின் தேவைகள், நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய திட்டங்கள் குறித்தும் அவர் அதில் விரிவாக ஆய்வு செய்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை சரியாக 10:30 மணியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கிய நிலையில் குறிப்பாக 40 நிமிடம் இந்த அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் இந்த கூட்டத்தில் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையிலும் அதே போல வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் அமைச்சரவையில் ஒப்புதலுக்கு பிறகு நிதிநிலை அறிக்கைக்கு இறுதி வடிவம் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவலானது கிடைத்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்று அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் அதாவது ECR சாலை மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடைபெற்றதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. அதே போல நீர்வளத்துறையில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி, அதே போல ஊக்குவிக்கும் வகையிலும் புதிய தொழில் முதலீடு திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது, வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய நிர்வாக முடிவுகள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது என்றும் தகவல் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முழுமையாக என்னென்ன ஆலோசிக்கப்பட்டது என்று அமைச்சர் நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முழுமையான தகவல்களை தெரிவிக்க இருக்கிறார். ஆனந்தி.